கேப் காமரின் மீடியா பற்றி கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுடைய வியூவில் கேப் காமரின் மீடியா என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்குது? கேப் காமரின் மீடியா ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து போன வருஷம் தான் இங்கே வந்து கேப் காமரின் மீடியாவுக்கு வந்தோம். ஓகே. அப்போ அதுலேருந்து எனக்கு ஒரு மெயினாக வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை, பொதுவாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அவார்டுக்கு வந்து இவ்வளோ ரூபா ஒவ்வொரு ரேட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆளை பொறுத்து, கேட்டகரியை பொறுத்து, ப்ரைஸை பொறுத்து ரேட் வச்சுருக்காங்க. ஆனால் கேப் காமரின் மட்டும் தன் திறமை, அவன் என்ன லெவலில் இருக்காங்க, அவங்கள எடுத்து அடுத்த லெவலில் என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக வியூவிச்சு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. போன வருஷம் எங்களுக்கு ஒரு வருத்தம் தான், எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். ஆனால் ரொம்ப இதாக இருந்தோம். ஆனால் வந்து வேற ஒருத்தவங்க தான் இல்லை, அவங்க எங்களோட பெட்டரான ஆள் தான். அது கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா வந்து எடுத்தோம் எந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து நம்ம சுதன் அவங்க வந்து அவங்க குவாலிட்டியை பார்த்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டீம் இப்போ எல்லாருமே வந்து ஒரே டீமை வச்சு எல்லாமே வந்து ஒரே இப்படி இருந்தால் 10 வருஷமானாலும் இதே டீம் வச்சு கொண்டு போயிடலாம். ஆனால் அந்த டீம் இல்லாமல் இப்போ இந்த வருஷம் வந்து அடுத்த டீம் அவங்க க்ரியேட்டிவ் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி மாட்டு வண்டி இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான தமிழர் பண்பாடு அதை வந்து அழியாமல் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த சமுதாயம் இந்த காலகட்டத்தில் வந்து சுதன் வந்து இப்படி ஒரு க்ரியேட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.